என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசமானது வரப்போகுது. இதற்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களோட இடமாற்றமானது அடுத்தடுத்து ஏற்பட்டு விருச்சிக ராசி நேயர்களோட வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்க போகுது. இந்த சம்பவங்களானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகுதா, முருகனோட அருளாசியால் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த அனைத்து விதமான சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகின்றதா, இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது உங்களோட வாழ்க்கையில் வரப்போகுதா அப்படிங்கிற குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நடப்பதை நம்ம முன்கூட்டியே அறிஞ்சு கொள்வது மூலமாக அதற்கு தகுந்தது போல் நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது நஷ்டங்கள் வரப்போகுதா அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறத தவிர்த்திருப்பீங்க. அதோடு தொழில் ரீதியாக அதிகப்படியான கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக அதை நீங்கள் பார்த்து கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயத்தை ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கக்கூடும் இந்த ஜோதிட விஷயம். அதே சமயம் இப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வரப்போகுது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கவனத்தை செலுத்திட்டு வருவீங்க. கடந்த காலத்தில் இருந்தது போலவே இனி இருக்க போகுது கிடையாது. அதாவது நல்ல முன்னேற்றகரமான சூழலில் ஏற்பட போகுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் புத்துணர்ச்சியோடு தொழில் ரீதியாக நீங்கள் வேலைகளை பார்த்துட்டு வருவீங்க. அதற்கேற்ப இரட்டிப்பு லாபத்தையும் தான் பெற்றுக்கொள்ளலாங்க. இப்படி தான் நம்மோட வாழ்க்கையில் இந்த ஜோதிட கணிப்புகளானது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரங்க தைப்பூச தினத்தன்று மாலை சரியாக 6 மணி அளவில் பார்த்திங்கன்னா வெற்றிலையை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு விடுங்க. இதன் மூலமாக நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்க கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளில் தான் இந்த தைப்பூச நாள் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஜோதிட ரீதியாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இனி நேர காலமான எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அற்புதமான தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்குங்க. இதன் பிறகு தான் சூரியனோட இடப்பெயர்ச்சி, சுக்கிரை பெயர்ச்சி, சனியினுடைய பெயர்ச்சி, குரு வக்கிர நிவர்த்தி அப்படின்னு பல முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சிகளும் அடுத்தடுத்து ஏற்பட போகுது. இதையெல்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களோட வாழ்க்கையில் இதையெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே ஏற்ற இறக்கமாக இருந்த கிரக நிலைகளானது இப்போ இந்த தைப்பூசத்துக்கு பிறகு மிகவுமே அனுகூலமான நிலையில் கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கக்கூடிய வகையில் சூழ்நிலையிலானது சாதகமாக இருக்க போகுதுங்க. அதாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார ரீதியாக உச்சம் தொடக்கூடிய நிலை அப்படின்னு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் தைப்பூசத்துக்கு பிறகு பெரும்பாலான கிரகங்களானது மிக மிக சாதகமான இடத்துல அமைஞ்சு அவங்க சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்க போகுதுங்க. மேலும் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் விருச்சிக ராசி நேயர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொண்டால் போதுங்க. மற்றபடிக்கு முழுக்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு தைப்பூசத்துக்கு பிறகு கிரகங்களோட சேர்க்கை மற்றும் பெயர்ச்சியோட அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஜாக்பாட் அடிச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும்பாலான கிரகங்களோட சேர்க்கையும் அமைப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க.
எல்லா தேவைகளுமே உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய முடிக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பீங்க. நீங்கள் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான சௌகரியமும் ஏற்படாது. வருமானமானது உச்சத்தை தொடக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு எல்லா கடந்த காலம் மற்றும் நிகழ்கால நிகழ்ச்சிகளுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு. ஒருவேளை விருச்சிக ராசிக்காரங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் அது நடக்காமல் இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா கடந்த காலத்தில் அது தொடர்பாக நீங்கள் நடத்திட்டு இருந்த ஏதாவது தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரிங்க, அந்த விஷயத்தை மீண்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதில் நல்ல சாதகமான பலன்களானது விருச்சிக ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் விருச்சிக ராசினியர்கள் உங்களோட கைகளாலேயே பார்த்தீங்கன்னா தைப்பூச தினத்தன்னைக்கு மாலை 6 மணி அளவில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைங்க. நீங்கள் எது நினச்சி இருந்தாலோ அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே அது முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்குரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே இந்த ஒரு தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்கிறது மற்றொரு சிறப்பம்சமாகவும் அமைஞ்சிருக்குங்க. எனவே முருகனை வழிபாடு செய்கிறதுக்குரிய 2 சிறப்பான தினங்களையும் நாளைய தினத்தில், அதாவது இந்த தைப்பூச நாளன்னைக்கு ஒரே நாளில் வச்சுருக்கிறதுனால தான் இந்த நாள் மிகவுமே உங்களுக்கு அபூர்வமான நாளாக இருக்குது. இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களோட கைகளாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 வெற்றிலையை வச்சு அந்த 6 வெற்றிலைக்கு மேலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கை வரிசையாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் முருகா அப்படிங்கிற திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க. இதன் மூலமாக நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்குங்க. திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் இப்படின்னு உங்களோட எந்த வித ஆசைகளாக இருந்தாலும் சரி அது அப்படியே உங்களுக்கு நடக்கக்கூடும். மேலும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எதிரிகளை சமாளித்து முன்னேற்றம் அடைவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வருமானமானது பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நிலைமையானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கடினமான வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. போட்டிகளில் வெற்றியானது உங்களுக்கு உடையதாகவே இருக்கக்கூடும். பெயரும் புகழும் அந்தஸ்து கிடைக்க கொடுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் நேரடியாக உங்களோட ராசியை பார்க்கறதுனால கடந்த 3 மாதங்களாகவே இருந்து வந்த நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தையும் தடைகளும் காணாமல் போகக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் அமைஞ்சிருக்குங்க. பொருளாதார நெருக்கடி மறைஞ்சு கையில் பணமானது தாராளமாக புழங்கக்கூடிய வகையில் சூழ்நிலையெல்லாம் இருக்க போகுது. சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு கூடிய பெரிய பாராட்டுகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கள் இந்த மாதத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு வருவது, புதன் இணைவது, இது எல்லாமே வியாபாரத்தில் உங்களை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுங்க. உங்களுக்கு போட்டிகள் மட்டும் இருந்தால் அது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். எதிரிகள் இருந்தால் கூட அவங்க சாமர்த்தியமாக நீங்கள் வென்றுடுவீங்க. எதிரிகள் கிட்ட இருந்து நீங்கள் சாமர்த்தியமாக வென்றுடுவீங்க. உயர் அதிகாரிகளால் மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்க கொடுங்க. அதற்கு ஏற்ப வெகுமதியோ சில நேரங்களில் கிடைக்கலாம். விரும்பிய இடமா
மற்றும் புதிய வேலையை விரும்புவர்களுக்கு இந்த காலகட்டமானது மிகவுமே சாத்தியமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு. அதாவது சரியாக சொல்லணும்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணையால் பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தைப்பூசத்துக்கு பிறகு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு முருகப்பெருமானோட அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலேயும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.